இந்த நோன்பின் சிறப்புகள் என்னென்று தெரியுமா? முதலாவது, கெட்ட செயல்களிலிருந்து தடுக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். இரண்டாவது, மர்மஸ்தானத்தை பாதுகாக்கும். மூன்றாவது, நோன்பு நரகத்திலிருந்து பாதுகாக்கும் கேடயம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். நான்காவது, நோன்பு சுவனத்தில் நுழைவதற்கு காரணமாக ஒரு அமலாக இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். ஐந்தாவது, நோன்பு நாளை மறுமையில் சிபாரிசு செய்யக்கூடியதாக, மன்றாடக்கூடியதாக இருக்குது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். ஆறாவது, நோன்பாளிகள் மாத்திரமே ரையானுடைய வாசல் வழியாக சுவனத்தில் நுழைவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். ஏழாவது, நோன்பாளிக்கு கூலி அல்லாஹ்வே கொடுக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். எட்டாவது, இந்த நோன்பு தக்குவாவை பெற்று தருகிறது, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய காரணமாக அமைகிறது என்று குர்ஆன் நமக்கு திட்ட தெளிவாக கூறுது. ஒன்பதாவது, நோன்பாளியின் வாய்வாடை கஸ்தூரியை விட அல்லாஹ்விடத்தில் நறுமணமாக இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். பத்தாவது, நோன்பாளிகள் நோன்பு திறக்கும் வரை மலக்குமார்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். 11வது, நோன்பாளிகளுடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். இந்த உயர்தரமான கண்ணியமான இந்த நோன்பை நாம் வைக்க வேண்டும். சின்ன சின்ன காரணங்களுக்கு நோன்பை விடுபடாமல் 30 நோன்பையும் பிடிப்பேன் என்ற உறுதியோடு தராவி தொழுகைகளை தொழுவேன், குர்ஆன்களை ஓதுவேன், ஸலவாத்துகளை வைப்பேன், திக்ர்களை வைப்பேன், அல்லாஹ்வை தன்னந்தனியாக வணங்குவேன், தஸ்பீஹ்களை செய்வேன், சதகாக்களை ரகசியமாக கொடுப்பேன், ஏழை எளியவர்களை பார்ப்பேன் என்ற உறுதிமொழி எடுத்துக்கோங்க. அடுத்ததோடு நோன்பாளிகள் யாராவதுக்கு சரி நோன்பு திறப்பதற்கு ஒரு வாய்ப்பை அமைப்பேன் என்ற உறுதி எடுத்துக்கோங்க. அல்லாஹு தஆலா நம்ம துணை பேர்களுடைய நீயத்துகளையும் கபூலாக்கி வைப்பானாக.